மக்களவை தொகுதிகளின் அடிப்படையில் 4வது பெரிய மாநிலமான பீகாரில் பாஜக எதிர்நோக்கும் சவால்கள் என்னென்ன? மேலும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளின் சரவெடி பிரச்சாரத்தை பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். நாட்டை ஆட்சி செய்ய துடிக்கும் கட்சிகள் எப்பொழுதுமே பெரிய மாநிலங்களில் ஒரு கண் வைப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது உத்தரப்பிரதேசம், அதற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார் இதெல்லாம் பெரிய மாநிலங்களாக வருகின்றன. நம் தமிழகம் கூட பெரிய மாநிலம்தான். இங்கே 39 சீட், பீகாரில் 40 சீட்டு. பீகாரில் பாஜகவை எதிர்நோக்கும் சவால்கள் என்னென்ன என்று பார்த்து விடுவோம். பீகாரை பொறுத்தவரை மகாகட்பந்தன் என்று எதிர்க்கட்சிகள் ஒன்றாக திரண்டு நிற்கின்றன. அங்கே எதிர்க்கட்சிகள் 2 யாத்திரை நடத்தியிருக்கிறார்கள். ஒன்று ராகுல் காந்தியினுடைய யாத்திரை, இரண்டாவது லாலு பிரசாத் யாதவினுடைய கட்சி. அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தார். அவருடைய யாத்திரை 10 நாள் யாத்திரை முடிந்து பொதுக்கூட்டம்லாம் நடத்தினாங்க. அந்த யாத்திரையில் முடிவில் ஒரே மேடையில் ராகுல் காந்தி, லாலு, தேஜஸ்வி, அகிலேஷ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் திரண்டார்கள். பிரம்மாண்ட கூட்டமாக அது காட்சியளித்தது. அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் திரண்டிருந்தார்கள். ஆனால் இந்த கூட்டம் ஓட்டுகளாக மாறுமா என்பதையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கும். சீட்டுகளாக அது கை கொடுக்குமா என்றும் பார்க்க வேண்டி இருக்கும். சரி, யாரை எதிர்த்து யார் களத்தில் நிற்கிறார்கள் பீகாரில்? ஒரு பக்கம் பார்த்தா மோடி மற்றும் நிதிஷ்குமார். நீங்கள் கேட்கலாம், சார் ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்தார், அவர் பாஜக கூட்டணியில் இருந்தார், அவர் மறைந்து விட்டார், அவருடைய கட்சி கூட்டணியில் இல்லையான்னு சொல்லி. அவர் மறைந்த பிறகு அவருடைய கட்சி 2ஆக உடைந்து விட்டது. உறவினர்களுக்குள்ளே பிரச்சனை. அவருடைய கட்சியை பொறுத்தவரை குடும்ப கட்சி என்று விமர்சனம் செய்யப்படுவதுண்டு. உறவினர்களுக்குள்ள பிரச்சனை, கட்சி உடைந்து விட்டது. அவருடைய மகன் ஒரு அணியில் நிற்கிறார், அவருடைய தம்பி ஒரு அணியில் நிற்கிறார். இவ்வாறாக ஒரு அணி இந்த கூட்டணியோடு இருக்கிறது. மோடி பிளஸ் நிதிஷ் பிளஸ் அந்த அணியினுடைய ஒரு அணி இருக்காங்க. எதிர் திசையில் பார்த்தா ராகுல் காந்தி, லாலு, கம்யூனிஸ்ட் கட்சி, அகிலேஷ்க்கு பீகாரில் பெரிய செல்வாக்கு இல்லை என்றாலும் உத்தரப்பிரதேசத்தை ஒட்டிய மாநிலம் பீகார் என்பதால் இவர் முன்னாள் முதலமைச்சராக உத்தரப்பிரதேசத்துக்கு இருந்திருக்கார். வாக்குகள் அதிகம் கிடைக்குமா, நாம் அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று அவரும் அங்கே காட்சியளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 2 அணியினரும் என்ன பிரச்சாரத்தை முன்வைத்து மக்களிடையே வாக்கு சேகரிக்கிறார்கள் என பார்த்து விடுவோம். முதல்ல எதிர்க்கட்சிகள் 2 முக்கிய பாயிண்ட்களை முன்வைக்கிறார்கள். நிதிஷ்குமார் ஏற்கனவே பாஜகவோட கூட்டணியில் இருந்தார். லாலு பிரசாத் யாதவ் கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தார். மீண்டும் பாஜகவிற்கே தாவிவிட்டார். அதனால அவர் அங்கே பல்டு குமார் என்று அழைக்கிறார்கள். அப்படி நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா பல்டி குமார். பாருங்க, இவர்கிட்ட ஒரு நம்பகத்தன்மை இல்லை. எவ்வாறெல்லாம் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக அணி தாவி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள், இவரையா மக்களாகிய நீங்கள் ஆதரிக்கப் போகிறீர்கள் என்று எதிர்க்கட்சிகள் பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். 2வது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சிகள்லாம் பாஜக ஒரு வாஷிங் மிஷின் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். வாஷிங் மிஷினில் எப்படி அழுக்கு துணியை போட்டால் வெள்ளையாக வந்து விடுகிறதோ, அழுக்கெல்லாம் நீங்கி வந்து விடுகிறதோ, அதே போல கரை படிந்த போலீஸ் கேஸ் உள்ள நபர்களை பாஜக உள்ளே அனுப்பி வைத்தால் அவர்கள் மீது போலீஸ் கேஸே இல்லாதது போல ஏற்கனவே மத்திய அமைப்புகளான ஐடி, இடி எதுவுமே அவர்கள் மீது இருக்கும் விசாரணையை மேற்கொண்டு முன்வர அந்த அமைப்புகள் தயங்குகின்றன. எனவே அவர்கள் கரைபடிந்த மனிதர்களாக இருந்தாலும் பாஜக உள்ளே சென்று அங்கே இருக்கும் பொழுது வெண்மையான மனிதர்களாக காட்சியளிக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் பீகாரில் வாக்கு சேகரிக்கிறார்கள். சரி, ஆளும் கட்சி என்ன சொல்றாங்க? எதிர்க்கட்சியை பற்றி ஆளும் கட்சி என்ன சொல்றாங்க? ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது, அந்த ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. வளர்ச்சி பாதையை நோக்கி உங்களை கொண்டு செல்கிறோம் பீகார் மக்களை அப்படிங்கிற பாயிண்ட் முன்வைக்கிறாங்க. எதிர்க்கட்சியில் குடும்ப அரசியல் தலைவிரி தாடுகிறது என்ற பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. 4வதாக லாலு ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு பீகாரில் எப்படி இருந்தது, தற்பொழுது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, அதனால் நீங்கள் எங்களுக்கே வாக்களியுங்கள், மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே கூட்டணி ஆட்சிகள் இருந்தாதான் நிறைய நன்மைகள் செய்ய முடியும் என்று பாஜகவும் பாஜக கூட்டணியான நிதிஷ்குமார் கட்சியும் மக்களை சந்தித்து தங்களுடைய வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். இதுதான் பிரச்சார களம் இவ்வாறு காட்சியளிக்கிறது. சரி, தேர்தல் களம் எவ்வாறு இருக்கிறது? கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பார்த்தோம் அப்படின்னா 2014 பாஜகவோட நிதிஷ் கூட்டணியில் இல்லை, 2019 கூட்டணி வைத்தார். அவர்களுடைய வாக்கு சதவிகிதம், சீட்டுகளை நாம் அலசி விடுவோம். மொத்தம் 40ல் பாஜகவிற்கு பீகாரில் ஒரு செல்வாக்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. 2014 22 சீட் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் சென்ற தேர்தலில் அந்த செல்வாக்கு குறைந்து காணப்படுகிறது. 5 சீட்டுகளை இழந்து விட்டார்கள்.
6% வாக்குகளை இழந்து விட்டார்கள் பாஜக. நிதிஷ்குமாரை பொறுத்தவரை அவருடைய செல்வாக்கு 2014 காட்டிலும் 2019 உயர்ந்திருக்கிறது. 2 சீட்டுகள் 14 மாறிவிட்டது. 16% வாக்குகள் 22% மாறியிருக்கிறது. எனவே பாஜகவோடு நிதிஷ் கூட்டணி வைத்தது நிதிஷுக்கு வேண்டுமானால் லாபமே தவிர பாஜகவிற்கு அங்கே பெரிதாக அது பலன் அளிக்கவில்லை என்றே தெரிகிறது. சரி, பாஸ்வான் கட்சியை எடுத்துக்கொண்டால் அவர் நிதிஷ் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறார். 6% வாக்குகளை பெற்று 6 சீட்டுகளை 2014 பெற்றாங்க. 2019 6 சீட்டுகளை பெற்றாங்க. வாக்கு சதவீதம் 2% உயர்த்தியிருக்காங்க. இப்பொழுது கட்சி உடைந்து விட்டது. நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாகிவிட்டது ராம் விலாஸ் பாஸ்வான் மறைந்த பிறகு. காங்கிரஸ் கட்சி என்று எடுத்துக்கொண்டால் பெரிய வளர்ச்சி கிடையாதுங்க. 8% வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார்கள். பீகாரில் 2 சீட்டாக இருந்தது, 1 சீட்டாக குறைந்து விட்டது. இந்த முறை யாத்திரையெல்லாம் நடத்தின பிறகு என்ன நடக்கும் என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். லாலு பிரசாத் யாதவ் கட்சியை பொறுத்தவரை சீட்டுகள்லையும் அவர்களுக்கு செல்வாக்கு குறைந்து விட்டது, வாக்கு சதவிகிதமும் சரிந்து விட்டது. அதாவது 4 சீட்டுகள் 2014 வச்சிருந்தாங்க, 20% வாக்குகள். அடுத்த தேர்தலில் 2019 4-0 ஆகிவிட்டது. 20%, 15% ஆகிவிட்டது. தற்பொழுது எதிர்க்கட்சிகள்லாம் மகாகட்பந்தன் என்று ஒன்றாக களத்தில் இருக்கிறார்கள். பாஜகவை சேர்ந்த சவால் என்ன அப்படின்னா, நிதிஷ்குமாருடைய இமேஜ் சற்றே அடிபட்டு விட்டது. அவரை பல்டி குமார் என கிண்டல் செய்கிறார்கள். இது பாஜக நிதிஷ்குமார் வாக்கு வங்கியில் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது? உடைந்த கட்சியான ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய கட்சி எந்த வகையில் பாஜக கூட்டணிக்கு கை கொடுக்கவிருக்கிறது? எதிர்க்கட்சியின் 2 யாத்திரைகள் எந்த அளவில் எதிர்க்கட்சியினருக்கு வலு சேர்க்கவிருக்கிறது? இது எல்லாம் வைத்து முடிவு அமையும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. 40 சீட்டில் தற்பொழுது 39 பாஜக வசம். அதனால பாஜக பீகாரில் இழக்க தயாராக இல்லை. அங்கே 39 எடுத்ததுனால தான் தேசிய அளவில் 303 பாஜகவில் எடுக்க முடிந்தது. கூட்டணியோடு 353. பீகாரில் சீட்டுகள் குறைந்ததாயின் தேசிய அளவில் அதனுடைய தாக்கம் இருக்கும். இங்கே இழந்த சீட்டுகளை மற்ற மாநிலங்களில் பாஜக வெல்ல வேண்டியிருக்கும். பாஜகவிற்கு நெருக்கடி அதிகமாகும். பீகார் மக்கள் எதுபோல சிந்தித்து எவ்வாறு வாக்களிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.